இன்றைய முக்கிய 10 செய்திகள் ஜூன் 29, 2026. 1. எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், மு.க. ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசுகையில், தற்போதைய தமிழக வெற்றிக் கழகம் அரசு பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளது என்று விமர்சித்தார். இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம், எனவே 3 மாதங்களிலோ அல்லது 6 மாதங்களிலோ தேர்தல் வர வாய்ப்புள்ளது, தொண்டர்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2. தமிழகத்தில் 43,051 மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழகம் முழுவதும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நேற்று ஞாயிறு தீவிரமாக நடைபெற்றது. சென்னையில் இந்த முகாமினை முதல்வர் சி.ஜே. விஜய் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகள் இதன் மூலம் பயனடைந்தனர். 3. சட்டமன்றம் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் போல உள்ளது, உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். தமிழக அரசை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் தற்போது தமிழகத்தில் நல்லாட்சியை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மேலும், தற்போதைய முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தை ஒரு சினிமா ஷூட்டிங் தளம் போல கேமரா ஆங்கிள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வருகிறார் என்றும், அடுத்த கூட்டத்தொடரில் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பாக்கி உள்ளது என்றும் விமர்சித்தார். 4. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு புதிய கட்டுப்பாடு, 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம். தேசிய மருத்துவ ஆணையத்தின் NMC உத்தரவின்படி, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் MBBS படிப்பிற்கு 5.5 ஆண்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும், படிப்பு காலமான 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மருத்துவக் கவுன்சில் கடுமையான எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளது. 5. மணமகள் மன்ற ரெக்ரியேஷன் கிளப் உரிமக் கட்டணம் 2 மடங்காக உயர்வு. தமிழ்நாட்டில் மணமகள் மன்றங்களுக்கான சிறப்பு மதுபான உரிமக் கட்டணத்தை அரசு அதிரடியாக உயர்த்தியுள்ளது. சென்னையில் இந்த கட்டணம் 15 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மற்ற மாநகராட்சிகளில் 25 லட்சம் ரூபாயாகவும் நகராட்சிகளில் 15 லட்சமாகவும் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. 6. யூடியூப் பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்த தாய் உயிரிழப்பு, திருப்பூரில் சோகம். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே முந்தைய பிரசவத்தில் ஏற்பட்ட சிசேரியன் பயம் காரணமாக மருத்துவமனைக்குச் செல்லாமல் யூடியூப் வீடியோக்களை பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்த சசிகலா 32 என்ற பெண் கடுமையான இரத்தப்போக்கு ஏற்பட்டு கோமா நிலைக்குச் சென்று நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். 7. 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் பலத்த மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீன்பிடி பகுதிகளுக்கும் சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. 8. சேரன்மகாதேவியில் பயங்கரம், 2 பைக்குகள் நேருக்கு நேர் மோதி 2 இளைஞர்கள் பலி. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவி அருகே மேலச்செவல் மற்றும் கோபாலசமுத்திரம் பகுதிகளைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். மேலும் 2 ஆபத்தான நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 9. காசிமேடு துறைமுகத்தில் மீன்கள் வரத்து அதிகரிப்பு, விலைவீழ்ச்சியால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு இன்று வழக்கத்தை விட மீன்களின் வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீன்களின் விலை பாதியாக குறைந்துள்ளதால் அசைவ பிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் மீன்களை வாங்கிச் செல்கின்றனர். 10. புதுக்கோட்டையில் சிறுவன் கொலை வழக்கில் 17 வயது சிறுவன் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே 9 வயது சிறுவன் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவனை போக்சோ FPOCSO சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர். சிறுவனுக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலையைத் தொடர்ந்து அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது.